ம். காத்திருப்பது ரொம்ப சிம்பிளா தமிழக மக்கள் தான். தேர்தல் எப்ப வரும்? இந்த திமுக ஆட்சியை எப்படி மாத்தி நம்ம நல்ல நாட்களுக்கு வருவோம் அப்படின்னு காத்திருக்கிறது மக்கள் தான் உண்மையிலேயே. காத்திருக்க வைப்பது தேர்தல் கமிஷன் அந்த லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா. ம். ஏன் அப்படின்னா, திமுகவோட ஆட்சியில எங்கெங்க பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். வேங்கவேல்ல இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. முந்தா நேத்து போலீஸ்காரங்க மேல குண்டு போட்டிருக்காங்க. நாட்டு வெடி குண்டு போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க இது என்ன சாராயம் தப்பா வித்ததுக்கு, நேரம் தாழ்த்தி வித்ததுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல வித்ததுக்கு, கேள்வி கேட்டதுக்கு போலீஸ்காரங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த மாரி இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் மாத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த கூட்டணி சேர்ந்திருந்தாலும், அவங்க ம். வெறும் ஒரு கட்டாயத்தினால் சேர்ந்திருக்கிறார்களே தவிர, அவர்கள் வேற வாய்ப்பு இல்லை, நாங்க வேற எங்கேயும் போய் சேர முடியாது அப்படின்ற கட்டாயம் வேணா அவர்களுக்கு இருக்கலாமே தவிர, அவர்கள் இன்னைக்கு இதனால ஜெயிச்சிருவோம் அப்படின்றது, இல்ல இங்க நல்லாட்சி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் இத்தனை கிடையாது. இது ஒரு இத்தனை ஆண்டுகளா, நிர்பந்தமாக தான் இத்தனை பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தல்களா அவங்க தொடர்ச்சியா கட்டாயத்தின் அடிப்படையில தான் ஒண்ணா இருக்காங்க. அப்படியா? ஆமா. அவங்களோட கட்டாயம் என்னன்னா, நாங்க மோடிய எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு வேற யாருமே இங்க சப்போர்ட் கிடையாது. திமுகவோட இருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. திமுகங்கிறது ஒரு டொனேஷன் பெற்று இப்ப தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு இருக்க வேண்டும் திமுகவை அப்படின்ற ஒரு எதிர்க்கணும்னா சூழ்நிலை எல்லாரும் தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கு. பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற முழக்கம் எப்படியோ அப்படித்தானே மோடியை எதிர்க்கணும்னா எல்லாரும் திமுக கூட்டணிக்கு வாங்கங்கிற முழக்கமோ? அப்ப சரியா தானே இருக்கு? கரெக்ட்டுங்க. அப்ப கொள்கை ரீதியாக நீங்க சொன்னது மோடி ஒருத்தரை மட்டுமே எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வரட்டும்.